முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. பிரபஞ்சத்தை விட அபார சக்தி கொண்டது உன் மூளை. பிறகென்ன கவலை? திடமான மனத்துடன் வாழ்ந்தால் என்றென்றும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் நம் உயிரே நமக்கு நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு. சில உறவுகள் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது பழைய கனவுல நிற்கிற மாதிரி. வாழ்க்கை காசு சம்பாரிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க காசுதான் எல்லாமே. நீ பாசமா இருக்க, உன்கிட்ட நல்ல குணம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உன் பாக்கெட்ல கொஞ்சமாவது பணம் இருக்கு. இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே. இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள். புத்தி கெட்டு திரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். காலம் கடந்த பின் பல காயங்களை கண்ட பின் யோசிக்கிறேன், நானும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாமோ என்று. சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை, ஆனால் உங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை. இயக்கங்கள் என் மனதில் ஏறாடும், ஏமாற்றம் என் வாழ்வில் தாராடும். சந்தோஷத்திற்கும் எனக்கு சம்பந்தமில்லை. சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன். இதுவும் கடந்து போகும் என்று. யாருகிட்டையும் உதவின்னு போய் நிக்காத. இந்த பாலா போன உலகத்துல எதிரிகளை விட துரோகிகள் தான் அதிகம். உன்னை எப்படியாவது கீழே தொல்லணும் தான் பாப்பானுங்களே தவிர உன்னை முன்னேற விட மாட்டானுங்க. கடவுள் உனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்காரு, அதை வச்சு. என் வாழ்க்கை சோதனை கொடுக்கலாம், ஆனால் விடையை எழுதுவது நீயே. எக்ஸாமிற்கு வினாக்களை ஆசிரியர் எழுதுவார், ஆனால் விடையை எழுதுவது மாணவரின் பொறுப்பு. அதே போல் வாழ்க்கை உன்னிடம் கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்படச் செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் விதி உன்னை வெல்ல துடித்தாலும் விதியையே திருப்பி எழுதும் சக்தி அந்த சிவசக்தி மகனிடம் உண்டு. கலங்காதே, காத்திரு, நீ நினைத்தது நடக்கும். முருகா சரணம். வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே ஆண்டவன் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்பான். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது மட்டும் சிலருக்கு நல்லவர். ஒருத்தரை ஏமாத்துறது புத்திசாலித்தனம் இல்லை. எதிர்காலம் எங்கோ ஒரு நாள் உன்னை ஏமாற்றும். அப்போது புரியும் அதன் வலி என்னவென்று. எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போல்தான், உடையாத வரை ஒரு முகம். காசு சம்பாரிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க காசுதான் எல்லாமே. நீ பாசமா இருக்க, உன்கிட்ட நல்ல குணம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உன் பாக்கெட்ல கொஞ்சமாவது பணம்